ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்கிற கோவக்காயாக வாங்கிக்கணும். அதை தண்ணியில் போட்டு கையில் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதை கத்தி வச்சு இந்த மாதிரி நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரவுண்டாகவும் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா மெலிசான சன்னமான பீசஸாக கட் பண்ணிக்கணும். இப்போல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கேஸ்டைன் ஸ்கில்லட் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இந்த பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அது, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண கோவக்காயை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கலாம். கோவக்காய் நம்ம வாங்கின அன்னைக்கே சமைச்சோன்னா தான் ஒரு 3/4 திட்டமாவது இந்த மாதிரி ரெட் கலர் ஆகாமல் இருக்கும். அடுத்த நாள் சமைச்சோன்னா கூட கொஞ்சம் கலர் மாதிரி பழுத்துக்கும். நாங்கள் நேற்று வாங்கின கோவக்காய் இன்றைக்கி தான் சமைக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறமா அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு, இது எல்லாமே இந்த வாழைக்காய் வறுவல், இது எல்லாமே இந்த மாதிரி கேஸ்டைன் பாத்திரத்தில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரோஸ்டாகியும் வரும். இப்போ கோவக்காய் 3/4 பங்குக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே குட்டி ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இடையில இன்னொரு முறை கிளறி கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதிலிருந்து வர தண்ணியையும் அதிலேயே வடித்து விட்டுறலாம். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். காய் நல்லா வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த தண்ணி. இப்போ இன்னொரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே ஈக்குவலாக எடுத்து பொடி பண்ணது. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகும். இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கட் பண்ண மல்லித்தலை தூவிட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.